உம்மை துதிக்கும்படியாக தேவன் நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு தொடங்கி 4 மாதங்களே அப்பா கடந்து வர தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். எங்களோடு தேவன் நீர் இருந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும், மேடான பாதையிலும், பள்ளமான பாதையிலும், கரடுமுரடான பாதைகளிலும் தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை அப்பா நடத்தின உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது தேவன் நீர் அன்பாய் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கரம் எங்களை கைவிடாமல் நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் நீர் எங்களை அப்பா தினம் தினம் உடைய புதிய கிருபைகளினாலே எங்களை நடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. எங்களை தேவன் நீர் ஆளுகை செய்யுங்க. உம்மை துதிக்கும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யுங்க. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றி பலிகளை செலுத்த எங்களுக்கு நீர் அப்பா இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீர். தொடர்ந்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட தேவனை நாம் நன்றி செலுத்தி இந்த பாடல்களை பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை மறவாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நம்மை ஒரு நிமிடம் கூட அவர் நம்மை மறந்ததில்லை. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட கண்களை தேவனை நோக்கி பார்த்து, நம்முடைய இதயத்தை அவரை நோக்கி பார்த்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா
இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒருபோதும் மறந்ததில்லை. நான் இந்த வாரம் இப்படியாக ஒரு நிகழ்வை வாசிக்க நேரிட்டது. அதாவது ஒரு மனிதன் ஒரு தனி விமானத்திலே பறந்து கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு விபத்து நேரிட்டு ஒரு காட்டு பகுதியிலே போய் அந்த விமானம் விழுந்து விட்டதாம். எப்படியோ அந்த நபர் உயிர் பிழைத்து விட்டார். ஆனால் காயங்களோடு இருக்கிறார். நடு காடு, அவரை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. இதற்கு நடுவில் மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். அவர் இந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டாராம். ஆண்டவரே, ஏற்கனவே வலி அதிகமாக இருக்குது, இதில் இந்த மழை வேற பேஞ்சிக்கிட்டே இருக்குது, எப்படியாவது நிப்பாட்டுங்க அப்படின்னு கேட்குறாராம். ஆனால் மழை நிற்கவே இல்லையாம். அது பாட்டு பேஞ்சிக்கிட்டே இருக்கான். 2 நாள் 3 நாள்னு பேஞ்சிக்கிட்டே இருக்கான். இவர் அந்த நடு காட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாராம். திடீர்னு பார்த்தா எங்கேயோ இருந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவரை நோக்கி வந்து அவரை பார்த்து அவருக்கு சிகிச்சை கொடுத்து அவரை தூக்கிட்டு போனாங்களாம். அப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா, எப்படி உங்களுக்கெல்லாம் நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டப்ப அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் உங்களை தேடி வரவே இல்லை, நாங்கள் இந்த காட்டுக்கு ஒரு ஓரமாக நாங்கள் ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் இருந்த இடம் பள்ளமான இடம்ன்றனால மழை பெஞ்சதுனால எங்கள் இடம் எல்லாம் தண்ணியில் மூழ்கிடுச்சு. அப்போ மேட்டு பகுதிக்கு வரலான்னு நாங்கள் வரும்போது தான் உங்களை பார்த்தோம் அப்படின்ன உடனே அவர் அவ்வளோ நேரம் அத்தனை நாள் இந்த மழை நிற்கவே இல்லையே, என் ஜெபத்தை கடவுள் கேட்கவே இல்லையேன்னு சொல்லி வருத்தத்தோடு இருந்தவர் அவங்க சொன்னதை கேட்ட உடனே, கர்த்தர் இவ்வளோ நாள் என் வாழ்க்கையில் இந்த மழையை நிப்பாட்டாமல் இருந்ததுக்கு நன்றி அப்படின்னு கர்த்தரை துதிச்சாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்தில் சில காற்று சில மழை தேவன் ஒரு திட்டத்தோடு தான் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதை தேவன் நன்மைக்கு எதுவாக மாற்றுவதற்கு அவருக்கு தெரியும். அப்போ இந்த நாளிலும் கூட எழுந்து நின்று நல்ல சந்தோஷமாக நன்றி சொல்லி இந்த பாடலை பாட இருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை நினைத்து பார்த்து, இதுவரை என்னை நடத்தினவர் இனியும் நடத்துகிறார் என்று சொல்லி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாக நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்தவன் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.
காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீ, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீ. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீ, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையெல்லாம் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையெல்லாம் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் மறுபடியும் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா. அவர் நம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட அப்படியே கரங்களை உயர்த்தி, என்ன சூழ்நிலையினாலும் தகப்பனே அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையை விட்டு விலகாமல் இருக்கிறது ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை நீ நடத்தி வருகிறீர். ஹல்லேலூயா. இந்த மாதமும் கூட உம்முடைய புது கிருபைகளை என் வாழ்க்கையில தருவீராக. ஹல்லேலூயா. நான் நம்பின காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போனாலும், நான் எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் அச்சாரம் நங்கூரம்னு நான் நினைச்சிட்டு இருந்தோம், அவையெல்லாம் என்னை விட்டு விலகி போனாலும் விலகாத தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உம்முடைய கரத்தில் என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நல்ல சந்தோஷமாக நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை காத்து வருகிறார், நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம்
மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மறுபடியுமாயாங்கள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா சிம்மா என் நேயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுங்க, அவர் கிருபை யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மாறாது எந்தன் வாழ்விலே. மாறாது எந்தன் வாழ்விலே. மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட இருப்பதினாலே நாம் கலங்க தேவையில்லை. இயேசுனுடைய சீஷர்களை, அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்து ஒரு முறை இப்படியாக அவர் சொன்னார், நீங்க எனக்கு முன்பாக துரிதமாய் அக்கறைக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். அப்ப இவங்களும் படகுல என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து இல்லாம அந்த படகுல போறாங்க. திடீர்னு பார்த்தா காற்று புயல், என்ன ஆக போதோ, நம்ம மரித்திடுவோமோ என்ற ஒரு பெரிய ஒரு அச்சம். அப்ப அவர்கள் எதிர்பாராத வகையிலே
இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வந்தார். அல்லேலூயா. அப்ப அவங்கள பார்த்து அவர் சொன்னாரு, நீங்க கலங்காதீங்க. அல்லேலூயா. இன்று தேவன் நம்மை நடத்தும் பொழுது சில நேரத்தில் சில சூழ்நிலையிலே அவர் நம்மை முன் செல்ல சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் செய்ய சொல்லுகிற காரியத்தை நாம் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஒருவேளை நமக்கு தோணலாம், நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறேன், என்னோடு இயேசு கிறிஸ்து இல்லையே. ஆனால் நமக்கு முன்பாக அவர் அந்த இடத்திலே வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாம் எங்கு செல்லுகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை அனுப்பின தேவன், நடத்துகிற தேவன் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். நாம் அறியாத வகையிலே அவர் நம்மோடு கூட பயணம் சென்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நம்முடைய எல்லா கலக்கங்கள், எல்லா பயம், எல்லா திகிலையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு, அப்பா நான் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன், நீர் என்னை நடத்துகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, நான் ஒருபோதும் கலங்க மாட்டேன். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, அஞ்சிடேன் ஒருபோதும், பதறிடேன் ஒருபோதும், திகைத்திடேன் ஒருபோதும், கலங்கிடேன் ஒருபோதும், அஞ்சிடேன் ஒருபோதும், கதறிடேன் ஒருபோதும், கதறிடேன் ஒருபோதும், திகைத்திடேன் ஒருபோதும். புல்லுள்ள பாதைகளில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். புல்லுள்ள பாதைகளில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். என் ஆத்துமா தேற்றுகிறார், தம் நாமத்தால் நீதிமானாக்கினார். கர்த்தர் என் மீட்பராகையார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றும் அவர் எந்த அருகில் இருப்பதா. நான் பதறிடேனே ஒருபோதும், மறுபடியுமா கர்த்தர் என் மீட்பராகையார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றும் அவர் எந்த அருகில் இருப்பதா. நான் பதறிடேனே ஒருபோதும், மறுபடியும் சொல்லுங்க, அஞ்சிடேன் ஒருபோதும், பதறிடேன் ஒருபோதும், திகைத்திடேன் ஒருபோதும், கலங்கிடேன் ஒருபோதும், அஞ்சிடேன் ஒருபோதும், பதறிடேன் ஒருபோதும், திகைத்திடேன் ஒருபோதும், கலங்கிடேன் ஒருபோதும். புல்லுள்ள பாதைகளில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். என் ஆத்துமா தேற்றுகிறார், தம் நாமத்தால் நீதிமானாக்கினார். கர்த்தர் என் மேய்ப்பராகையார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றும் அவர் எந்த அருகில் இருப்பதா. நான் பதறிடேனே ஒருபோதும், நல்ல விசுவாசத்தோடு கர்த்தர் என் மீட்பராகையார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றும் அவர் எந்த அருகில் இருப்பதா. நான் பதறிடேனே ஒருபோதும், சோர்ந்திடேன் ஒருபோதும், சலித்திடேன் ஒருபோதும், தயங்கிடேன் ஒருபோதும், தளர்ந்திடேன் ஒருபோதும், சோர்ந்திடேன், எல்லாரும் சொல்லுங்க, தளித்திடேன் ஒருபோதும், தயங்கிடேன் ஒருபோதும், தளர்ந்திடேன் ஒருபோதும். மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பொல்லாப்பு என்னை நோக்கி வந்தாலும், மறுபடியுமாய் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பொல்லாப்பு என்னை நோக்கி வந்தாலும், என் மீட்பரோ
ஜீவிக்கிறார். தினமும் என்னை பாதுகாக்கின்றார். கர்த்தரின் மீட்பராகையாம். நான் தாழ்ச்சியடையேன் என்றும் அவர் இந்த அருகில் இருப்பதா. நான் பதறிடேனே ஒருபோதும். எல்லாரும் அவரை நோக்கி கர்த்தரின் மீட்பராகையார். நான் தாழ்ச்சியடையேன் என்றும் அவர் எந்த அருகில் இருப்பதா. நான் பதறிடேனே ஒருபோதும். சோர்ந்திடேன் ஒருபோதும். சலைத்திடேன் ஒருபோதும். தயங்கிடேன் ஒருபோதும். தளர்ந்திடேன் ஒருபோதும். சோர்ந்திடேன் ஒருபோதும். சலித்திடேன் ஒருபோதும். தயங்கிடேன் ஒருபோதும். தளர்ந்திடேன் ஒருபோதும். மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு என்னை நோக்கி வந்தாலும். மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு என்னை நோக்கி வந்தாலும் என் மீட்பரோ ஜீவிக்கிறார். தினமும் என்னை பாதுகாக்கின்றார். கர்த்தரின் மீட்பராகையார். நான் தாழ்ச்சியடையேன் என்றும் அவர் எந்த அருகில் இருப்பதா. நான் பதறிடேனே ஒருபோதும். கரங்களை உயர்த்தி கர்த்தரின் மீட்பராகையால் விசுவாசத்தோடு நான் தாழ்ச்சியடையேன் என்றும் அவர் எந்த அருகில் இருப்பதா. நான் பதறிடேனே ஒருபோதும். கர்த்தரின் மீட்பராகையார். நான் தாழ்ச்சியடையேன் என்றும் அவர் எந்த அருகில் இருப்பதா. நான் பதறிடேனே ஒருபோதும். நான் பதறிடேனே ஒருபோதும். நான் பதறிடேனே ஒருபோதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அழகாய் நடத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய கரத்தை பிடித்து வாழுகிறவர்களாக இருப்போமானால் இதோ நாம் ஒன்றுக்கும் கலங்க தேவையில்லை. 6ஆம் பாடல். உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து என்றென்றும் முத்தம் செய்வேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்னாலும் நம்முடைய கரங்களை பிடித்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு நொடி கூட அவருடைய கரத்தை விட்டு விலகி போகிறவர்களாக நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறிவிடும். இதுவரை தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம், அவர் நமக்காக சிந்தின ரத்தம், அந்த ஆணி பாய்ந்த கரங்கள் நம்மை பிடித்து இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கரம் நம்மை கைவிடவில்லை. அல்லேலூயா. அப்படியே நம்முடைய உள்ளத்தை அவரிடத்திலே தாழ்த்தி, அப்பா நீர் என்னை பிடித்திருப்பதினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? நீர் என்னை பிடித்திருக்கிறதுனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. தேவன் நீர் எங்களை நடத்துகிறீர். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை அழகாக நடத்துகிறீர். உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து என்றென்றும் மொத்தம் செய்கிறேன். உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து என்றென்றும் முத்தம் செய்கிறேன். இயேசுவே என் நேசரே,
இயேசுவே 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 உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து என்றென்று முத்தம் செய்கிறேன். உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து என்றென்றும் முத்தம் செய்கிறேன். அவரை நோக்கி பார்த்து இயேசுவே 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 உம்மை உயர்த்தி உம்மை போற்றி என்றென்று ஆராதிப்பே. உம்மை உயர்த்தி உம்மை போற்றி என்றென்று ஆராதிப்பேன். இயேசுவே 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 உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து என்றென்றும் முத்தம் செய்கிறேன். உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து என்றென்றும் முத்தம் செய்கிறேன். கடைசியாக இயேசுவே 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 அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பா உம்முடைய கரத்தை பிடித்த வண்ணமாய் இதுவரை அப்பா நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த தவறுக்காக எங்களை மன்னிங்க அப்பா. உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் எங்களை தொட்டு அப்பா எங்களை மறுபடியுமாய் நிமிர்ந்து நடக்க செய்வீராக. எங்களுக்குள்ளாக இருக்கிற மீறுதல்களுக்காக அப்பா வருந்துகிறோம் தகப்பனே. எங்களுக்கு தொடர்ந்து புதிய நாளை தந்து புதிய ஒரு வாழ்க்கையை தந்து மறுபடியும் மறுமாய் நீர் எங்களை நம்பி எங்களுக்கு வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறீர். ஆனால் நாங்கள் இன்னும் நீர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் மாற முடியாதபடி பல சூழ்நிலைகள் பல காரியங்கள் எங்களை இன்னும் உமக்கு முன்பாக தகுதியுள்ளவனாக நிறுத்தி கொள்வதற்கு ஏதுவில்லாதபடி அப்பா எங்களை தொடர்ந்து எங்களை சோர்வுக்குள்ளாகவும் வேதனைக்குள்ளாகவும் நடத்தி சென்று கொண்டிருக்கிற காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்களை மன்னிங்க. நாங்கள் செய்த எல்லா தவறுகளுக்காகவும் வருந்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளை நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருந்து தகப்பனே நாங்கள் வாழ்வோம். தகப்பனே அறிக்கை செய்யுங்க, கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, தேவன் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நான் அசட்டை பண்ண மாட்டேன்.
தேவன் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நான் அசட்டை பண்ண மாட்டேன். தேவன் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நான் அசட்டை பண்ண மாட்டேன். இதோ இதுவரை என்னை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்துவீராக. அவரை நோக்கி பார்த்து, தேவன் எனக்கு மறுபடியுமாய் ஒரு வாய்ப்பை தருகிறார். மறுபடியுமா என் வாழ்க்கையிலே ஒரு தருணத்தை எனக்கு தருகிறார். மறுபடியுமா என்னை நம்பி என் வாழ்க்கையில எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இந்த முறை நான் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன். இந்த முறை இன்னும் தேவன் விரும்புகிற பிரகாரமாக நான் வாழ்வேன். தேவனே, என்னை நடத்துவீராக. உடைய கரங்களிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. மறுபடியும் சொல்லுங்க. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. கரங்களை உயர்த்தி நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நம்பிக்கையோடு. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. மறுபடியுமாக. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். அவரை நோக்கி பார்த்து நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர்.
நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. அவரை நோக்கி பார்த்து, நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவே. நற்கிரியை என்னில் தொடங்கினவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவே. முதிர் வயதானாலும் நடத்திடுவே, உண்மையாய் நடத்திடுவே. முதிர் வயதானாலும் நடத்திடுவே, உண்மையாய் நடத்திடுவே. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. கடைசியாக, நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. என் கூடவே இருப்பவரே. எப்போதுமே இருப்பவரே. தகப்பனே, நீர் எங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு ஜீவன் உள்ளவரை தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னாலும் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். எங்களுடைய பார்வையிலே தெரிந்தாலும், எங்களால் உணர முடிந்தாலும் உணர முடியாவிட்டாலும், பூமியின் நடுவிலே நின்று நீதி செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நான் கலங்கிடேன். பூமியின் நடுவிலே நின்று நீதி செய்கிற தேவன் என்னோடு கூட இருப்பதினாலே நான் அஞ்சிடேன். இந்த மாதத்திலே தேவன் மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உமக்கென்று நீர் பயன்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை எடுத்து தேவன் நீர் உம்முடைய கரங்களிலே கருவியாக நீர் மாற்ற போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை முன்குறித்தவர்,
கடைசி வரை எங்களை நடத்த போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜான்னு சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாய் என்னை நம்பி தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறபடினால் அவருக்கு நன்றி. ஏதோ நான் நல்லா சாப்பிடுறேன், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், வாக்கிங் போறேன், இப்படிலாம் நினைச்சிடாதீங்க. தேவன் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்சூரன்ஸ் நம்மை காப்பாற்ற போவதில்லை, பணபலம் நம்மை காப்பாற்ற போவதில்லை, மக்கள் தயவு நம்மை காப்பாற்ற போவதில்லை. தேவன் மாத்திரமே நம்மை காப்பாற்ற போகிறவராயிருக்கிறார். இதுவரை நடத்தினவர், இனியும் நம்மை நடத்த போகிறவர் அவரே. அப்பா, உம்முடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புடுக்கிறேன். நீர் விரும்புகிற வண்ணமாய் தேவன் நீர் என்னை நடத்துவீராக. நீர் விரும்புகிற வண்ணமாய் தேவன் நீர் என்னை நடத்துவீராக. உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். சொன்னதை செய்கிறவராய் நீர் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொன்னதை செய்கிறவராய் தேவன் நீர் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். சொன்னதை செய்கிறவராய் தேவன் நீர் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையிலும் மகிமையான காரியங்களே ரெகபேத் பணியில் திருச்சபையின் அப்பா, திருச்சபை மக்களின் வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். என்ன நோக்கத்திற்காக இந்த பகுதியிலே தேவன் இந்த திருச்சபையை நாட்டினீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதாக, அந்த நோக்கம் நிறைவேறுவதாக. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நீர் வழிநடத்துவீராக. தொடர்ந்து தேவன் நீர் ஆளுகை செய்யுங்க. தேவன் தாமே இந்த நாளிலும் மகிமையான காரியங்களை இவர்கள் வாழ்க்கையில செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் இருக்கிற VBS ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் எதிர்பார்க்கிற பிள்ளைகளை தேவனீர் கொண்டு வருவீராக. பெரிய ஒரு ரட்சிப்பின் அலை இந்த சிறுவர் ஊழியத்தின் மூலமாய் நடக்க ஜெபிக்கிறோம். ஓ தேவன், மகிமையான காரியங்களை செய்வீராக. அப்பா, வருகிற திங்கட்கிழமை அப்பா வரப்போக இருக்கிற இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஆசீர்வதிப்பீராக. தேவன் நோக்கம் தமிழகத்திலும் மற்ற ரிசல்ட் வரப்போகிற அந்த மொத்தம் 6 மாநிலங்களிலும் நிறைவேற ஜெபிக்கிறோம். மகிமையான காரியங்களை செய்வீராக, மகிமையான காரியங்களை செய்வீராக. அப்பா தகப்பனே, எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நினைத்தது மாத்திரமே நடக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தை நிறைவேற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சுகவீனமா இருக்கிற, பலவீனமா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் இந்த நாளிலே பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. எல்லா கண்ணீர், எல்லா துக்கம் மாறட்டும் இந்த மாதத்திலே. தேவன் நீர் அற்புதங்களின் தேவனாக, அதிசயங்களின் தேவனாக, மகிமையின் தேவனாக இந்த மாதம் நீர் எங்கள் மத்தியிலே நீர் செயல்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவன் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களை தாழ்த்து ஒப்பொடுக்கிறோம். நீர் மகிமை அடைவீராக. உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஸ்தோத்திரம் அப்பா. நாம் எல்லோரும் எழுந்திருந்து 2 வேத பகுதிகளை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். பக்கம் எண் 855. தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணியிலே மூடி வைத்தார். சேர்ந்து வாசிக்கலாம், எல்லோரும் சேர்ந்து வாசிங்க. அவர் என்னை நோக்கி, நீர் என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுத்துவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும்
என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாய் என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராத போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் என் தேவன் என் பலனாயிருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருந்து நீர் பூமியின் கடைசிவரையும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜனத்திற்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார். இஸ்ரவேலின் மீட்டரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தம் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாக்கும். அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுக்கு கொண்டு போய்விடுவார். என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் சீனிம் தேசத்திலிருந்தும் வருவார்கள் என்கிறார். வானங்களே கெம்பிரித்து பாடுங்கள், பூமியே களி கூர்ந்து பருவங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற நம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். சியோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீர் அவர்கள் எல்லாவற்றையும் தரித்து மணமகள் அணிந்து கொண்டிருக்கிறது போல் நீர் அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகளிட்டிருந்த உனக்கு உண்டாயிருக்கிறது போல பிள்ளைகள் நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகி இரு என்று உன் காதுகள் கேட்க சொல்வார்கள். அப்பொழுது நீ இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கையில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவளுடைய நாயகிகளும் உன் கைத்தாளகுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். என்றாலும் இதோ பராக்கிரமத்தினால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள்,
பலவந்தத்தினால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படுவோம். உங்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்குள்ளே மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லோருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே ஒரு பகுதியில் தியானமாக இருக்கிறோம். அந்த பகுதியை திரும்ப ஒரு முறை முழுமையாக வாசித்து நம்ம செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலே உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணங்களை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையாய் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தார் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுக்குடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் பலவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாகி கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமேன். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் 2 வேத பகுதியை வாசித்தோம். 1 தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து 49ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தையும் இப்பொழுது நாம் வாசித்திருக்கிறோம்.
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் வார்த்தையினால் சொன்னதை நாம் பாடினோம்ல, வார்த்தையினால் சொன்னதை தேவன் கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாம் வாசித்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் 26வது வசனம் கடைசி பகுதியில், கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாயிருக்கிற நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாக்கோபின் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம் வாழ்விலே மீட்பராக இரட்சகராக இருக்கிறதை உலகம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. யாக்கோபின் வல்லவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறது. எப்படி கிரியை செய்கிறார்? நம் வாழ்விலே அவர் மீட்பராக இருக்கிறார், நம் வாழ்விலே அவர் இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை உலகம் காணும் என்று இங்கே வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் மீட்பராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து இரட்சகராக வெளிப்படுவதற்கு முன்பதாகவே அவர் மனிதகுலத்திலே மனுஷனாக பிறந்து நமக்கு மீட்பராக இரட்சகராக கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாகவே ஏசியா தீர்க்கதரிசி இப்படியாக ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் வாக்கு பண்ணுகிறார் தன்னுடைய ஜனத்திற்கு. கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமாக இருக்கிற யாவரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறதை மனுஷ கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. நமக்குள்ளால் தேவன் இருக்கிறதை உலகம் காணும் என்று தேவன் நமக்கு முன்பதாகவே வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அது அவங்க கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவர்களால் இப்படி வாழ முடிகிறது, எப்படி இவர்களால் எப்படி பரிசுத்தமாக இருக்க முடிகிறது, எப்படி இவர்கள் பாவத்தை ஜெயிக்க முடிகிறது அப்படி என்பதை உலகம் ஆச்சரியமாய் பார்க்கும். காரணம், நமக்குள்ளே இருக்கிற மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளுக்குள்ளாய் செயலாற்றும் பொழுது இது நமக்குள்ளிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. நாம் அதைத்தான் நம்ம கடந்த காலங்களிலே நான் தியானித்து தேவன் கொடுத்த வெளிச்சத்திலே உங்களுக்கு செய்தியாக கொடுத்து வருகிறேன். தேவன் நம்மை ஒரு காலத்தில் அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்த நம்மை மரித்து போயிருந்தோம். அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருக்கிறவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். தேவன் நம்மளை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நாம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தோம். தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உயிர்ப்பின் வல்லமை நமக்குள்ளே செயலாற்றும் பொழுது நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், மீட்பர் செயலாற்றுகிறார், இரட்சகர் நமக்குள்ளே இருந்து செயலாற்றுகிறார் என்பதை இந்த உலகம் மாம்சமான யாவரும் பார்ப்பார்கள். அல்லேலூயா. நமக்குள்ளே ஆவி இருக்கிறது, நமக்குள்ளே ஆத்மா இருக்கிறது, நமக்குள்ளே சரீரம், இந்த சரீரத்துக்குள்ளே ஆவி ஆத்மா இருக்கிறது. ஆவி ஆத்மா சரீரம் ஆகிய மூன்றும் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ளே ஆவி இருக்கிறது, இந்த சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆவி தேவன் தந்த ஆவி. மனுஷனை தேவன் தன்னுடைய சுவாசத்தினால் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான்னு இருக்கு. அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஆத்மாவும் இருக்கிறது. ஆனால் இந்த ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும்
உயிர் உள்ளதாக வல்லமை உள்ளதாக இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே செயலாற்ற வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து, இயேசுவே எனக்குள்ளே நீர் வாழும்படியாக நீர் என்னை ஆலயமாக தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே நீர் கிரியை செய்யும், உடைய வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்யும் என்று நாம் விரும்பணும், நாம் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு தேவ மனுஷர், நமக்கு தெரியும், மிகவும் வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அவருக்குள்ள ஒரு வாஞ்சை, ஆண்டவரே நீர் மரணத்தை ஜெயித்தீர், நீர் மரித்தீர், எங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தீரே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை எனக்குள்ளே நீர் கிரியை செய்யும், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே செயலாற்ற நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் விரும்பினார். அவர் அதற்காக பிரயாசப்பட்டார். ஒரு நாளிலே அவர் என்ன செய்தார்னா, எருசலேம் நகரத்தில் இருக்கிற கல்லறை தோட்டத்துக்கு போய் ஏறக்குறைய 3/4 மணி நேரம் உருண்டு புரண்டு, ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே செயலாற்றும்படியாக செய்யும் என்று சொல்லி கதறி ஜெபித்தாராம். ஒரு 45 நிமிடம் ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபித்து உருண்டு பரண்டு, ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எனக்குள்ளே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே செயலாற்ற வேண்டும், எனக்குள்ளே செயலாற்ற வேண்டும், நான் உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் உலகத்துக்கு நான் காண்பிக்க வேண்டும், நீர் என்னோடு கூட இருக்கிறதை இந்த உலகம் பார்க்க வேண்டும், நீர் சொல்லியிருக்கிறீரே மாம்சமான யாவரும் காண்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே, நான் அப்படிப்பட்ட உயிருள்ள ஜீவனுள்ள ஒரு நல்ல சாட்சியாக நான் இருக்க வேண்டும், என்னை நீ பயன்படுத்தும் என்று சொல்லி எருசலேம் நகரத்தில் இருக்கிற ஒரு கல்லறை தோட்டத்தில் 45 நிமிடம் உருண்டு புரண்டு ஆண்டவரிடம் மன்றாடினாராம். அந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டதை உணர்ந்தார். மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவர் வெளியில் வந்தார். அந்த கல்லறை தோட்டத்தினுடைய காவல் காத்து கொண்டிருந்த காவலாளிக்கு ஒரு கால் இல்லாமல் இருந்ததை பார்த்தார். உடனே வைராக்கியமாக, ஆண்டவரே நம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு நீ கொடுத்திருக்கிறீர், இவனுடைய கால் உயிர் பெற செய்யும் என்று சொல்லி ஜெபித்தாராம். அந்த நிமிஷமே அவனுடைய கால் உயிரோடு கூட வளர்ந்ததை அவர் கண்ணால் கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் அந்த மனுஷனுக்கும் நமக்கும் ஒரு பகுட்டு சுண்ணாம்பு ஒரு பகுட்டு வெண்ணெய் வைக்கிற கடவுள் அல்ல. யாரை கொண்டு எவரை கொண்டும் அவர் அவருடைய கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நம்மை அவருக்கு உகந்த பாத்திரமாக நம்மை மாற்ற ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனே நமக்குள்ளே கிரியை செய்வதை இந்த உலகம் மாம்சமான யாவரும் பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போகிறது, எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம், எவ்வளோ நாட்கள் போயிடுச்சு. ஆனால் ஒன்றும் நம்மளால் ஒரு வல்லமையுள்ள சாட்சியாக நம்ம உலகத்துக்கு காண்பிக்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்வதை குறித்து, பரிசுத்தமாக இருக்கிறத குறித்து அதிலே நமக்கு நிறைய போராட்டம் இருக்கிறது. அப்போது அந்த பாவத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவருடைய வல்லமை நமக்குள்ளே இருந்தால்தான் இந்த உலகத்தில் உள்ள மாம்ச கிரியைகள் நமக்குள்ளே செயலாற்றாதபடிக்கு அவருடைய வல்லமை நமக்குள்ளே செயலாற்றும் பொழுது தான் பரிசுத்தமான கிரியைகள் நமக்குள்ளே வெளிப்படும். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஓரல் ராபர்ட்ஸு அவருடைய தேவனுடைய வல்லமை பெற்று தேவனுடைய வல்லமையினாலே அநேக அற்புதங்களை செய்ய கிருபை செய்தார். அது தேவையான ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்கு அவசியம். அதை நம்ம விரும்ப வேண்டும். அதை காட்டிலும் நமக்குள்ளே செத்த கிரியைகள், நம்ம வாசித்தோம்ல, இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்ப நீங்கள் வாசிக்கணும். எனக்கு அந்த ஈஸ்டருக்காக அந்த குருத்தோலை ஞாயிறிலிருந்தே நான் உயிர்த்தெழுதலை குறித்து, ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து, அதை குறித்தே தான் நான் தியானித்துட்டு இருக்கேன். அதுக்கு நேராக அது தியானிக்கும் பொழுதே மரண சம்பவங்கள் நடப்பதையும், அப்போது
அதில் என்ன தேவன் காரியத்தை வைத்திருக்கிறார் என்றதெல்லாம் யோசிக்கும்படியாக, சிந்திக்கும்படியாக, தியானிக்கும்படியாக தேவன் என்னை வழி நடத்துகிறார். நேற்றைய தினத்துக்கு முந்தின தினத்தில் என்னுடைய சித்தப்பா இறந்த 5ஆம் நாள் நினைவு கூறுதலை அங்கே செய்தார்கள். அப்போது எனக்குள்ளே எல்லாம் முடிந்து எல்லாம் அமைதியாக எங்கள் வீட்டார் மட்டுமே இருக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு உய்த்துணர்தல் வந்தது, நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நான் என்ன சொன்னேன், குடும்பத்தார் எல்லாத்தையும் வர சொல்லி எல்லோரும் வீட்டில் அமருங்க, நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிப்போம் என்று சொன்னேன். அப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஜெபித்தோம். நம்முடைய சித்தப்பா தகப்பனார் மூலியமாக தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்வோம் சொல்லிட்டு அந்த மரணத்தை குறித்து நீ இவங்கள்ட்ட பேசு, மரணம் என்றால் என்ன, உயிர்த்தெழுதல்னா என்ன, நாம் எதுக்கு, கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை என்ன என்பதை நீ உங்களுக்கு சொல்லு என்று அங்கே தேவன் ஆவியானவர் உணர்த்தினார். உடனே நான் அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நான் சொன்னேன். கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை என்ன, உயிர்த்தெழுதல். நம்ம மரித்து போகிறவங்களில் நித்திய காலமாக தேவனோடு கூட வாழ்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். தேவன் அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமியில் முதலாம் வருகை இருந்தது, 2ஆம் வருகை வரப்போகுது. அந்த 2ஆம் வருகைக்கு முன்பதாக நாம் உயிரோடு கூட எழுந்து அவரோடு கூட ஜீவிக்க வேண்டுமென்றால் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். உயிர்த்தெழுங்கிற அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெசலோனிக்க புஸ்தகம் 1 தெசலோனிக்க 4ஆம் அதிகாரத்திலிருந்தும் கொரிந்து புஸ்தகத்தில் இருக்கிற உயிர்த்தெழுதலின் செய்தியை அவர்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்கு சொல்லிவிட்டு ஜெபித்தேன். அப்போ நான் நினச்சேன், ஏன் ஆண்டவர் நமக்கு இதை ஞாபகப்படுத்துகிறாருன்னா, நான் அதை தான் சிந்திச்சு கொண்டே இருக்கிறேன். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போய் இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தவர்களாக இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்திருக்கார். நம்ம செத்தவர்கள் அல்ல. அப்போ இந்த உலகத்தில் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களாம் என்ன, பாவத்தில் அக்கிரமத்தில் அவங்க மரித்து போய் இருந்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு ஆவி, அவங்களுக்குள்ளே தேவன் தந்த ஆவி தான் என்ன, இந்த உயிர் தான் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அவங்க பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பாவத்திலும் மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் தேவன் மீட்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற உயிர் மீட்சி உள்ள தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலை நம்ம அடையும்படியான அந்த வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நமக்குள்ளே செயலாற்றும் பொழுது அநேருக்கு நம்ம உப்பாக ஒளியாக இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற அந்த மெய்யான ஒளி நமக்குள்ளே கிரியை செய்யும். அப்போது அவருடைய ஒளி நமக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையாக செயல்பட்டால் நமக்குள்ளே இருளின் அதிகாரங்கள் நமக்குள்ளே மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. பாவம் நம்மளிடம் மேற்கொள்ள முடியாது, அக்கிரமம் நம்மள்கிட்ட மேற்கொள்ள முடியாது. நமக்குள்ளே பரிசுத்தம் தான் வெளிப்படும். நம்மள்கிட்ட ஒரு நன்மையான காரியங்கள் தான் வரும். நம்மளுடைய கிரியையெல்லாம் மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதனால் எவனால் செய்ய முடியாத ஒன்றை, சாதிக்க முடியாத ஒன்றை இவனுக்குள்ளே எப்படி செய்ய முடிகிறது, எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியுது, எந்த நிலையிலும் எப்படி அவனுக்கு கர்த்தருக்குள்ளே இருக்க முடியுது, தாழ் நிலைமையில் இருந்தாலும் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அவங்களால எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது, எப்படி சமாதானமாக இருக்க முடியுது, மரணமே வந்தாலும் ஒரு என்ன நிகழ்ந்தாலும் ஏன் அவங்களால நம்பிக்கையோடு வாழ முடியுதுங்கிறத தேவன் இந்த உலகத்துக்கு நம் மூலமாய் காண்பிப்பார். காரணம், நமக்குள்ளே இருளின் அதிகாரம் இல்லை, தேவாதி தேவனுடைய ஒளி நமக்குள்ளே நம்முடைய முகத்தை தேவனுடைய ஒளியினாலே பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஏதோ பிரசங்க பாணியில் பிரசங்கத்துக்காக பேசுகிறோம் என்று நம்ம சொல்லக்கூடாது. உலகத்தார் சொல்லுவாங்களே, அவன் மூஞ்ச பாருங்க இருள் அடைஞ்சு கிடக்கு சொல்கிறாங்கல்ல, உலகத்தாரே சொல்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்வான்னு சொன்னால் அவனை பார்த்து உலகம் என்ன சொல்லுது, அவன் முகத்தை பாரு, மூஞ்ச பாரு, இருள் அடைஞ்சு கிடக்குது. அப்போது அப்படிப்பட்ட மனுஷர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நிலையில் இருக்கும் பொழுது தேவன் அவருடைய ஒளியை நம்ம முகத்திலே பிரகாசிக்க பண்ணுகிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நான் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நான்
இது நான் நம்பிக்கையற்ற ஒரு சூழலில், நம்பிக்கையற்ற நிலையில் நான் இருக்கும் பொழுது என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய குடும்ப வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தவித்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஐ திங்க் 94 நினைக்கிறேன், 93 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 94 தான் அந்த சாது ஜேம்ஸோடைய கூட்டத்துக்கு நாங்கள் மதுரை ஹாலுக்கு நாங்கள் போகிறோம். அப்போ அவர் அந்த ஒரு சாட்சியோடு கூட, வல்லமையான சாட்சி. நான் போன வாரம் கூட உங்களுக்கு நான் சொன்னேன், முடிந்தால் யூடியூப்பில் போய் பாருங்கண்ணே. இது மாதிரி பாஸ்டர் வந்து இப்படியெல்லாம் பாருங்கன்னு சொல்கிறதில்ல. ஆனால் நான் வந்து என் மேலே அந்த திரும்பவும் அந்த சாட்சியை நான் கேட்கும் பொழுது, அவர் அந்த காலம் 70s அவர் கிராஜுவேட்டு, இன்ஜினியர் கிராஜுவேட், அந்த சாது ஜேம்ஸுங்கிறவர், பெரியாருடைய வளர்ப்பு மகன் ஸ்டாலின். அவர் அந்த காலத்தில் 70s கிராஜுவேட்டு. அப்படி படித்த ஒரு நல்ல படித்தவர், கடவுள் இல்லை என்று அந்த கொள்கையில் அவர் இருக்கும் பொழுது தேவன் அவரை சந்தித்தார். அல்லேலூயா. உயிர் உள்ளவராக காண்பித்தார். நீ விசுவாசித்து ஏற்கும் பொழுது இந்த உயிருள்ள வல்லமை உனக்குள்ளே செயலாற்றுங்கிறத அவர் உணர்ந்தார். அவர் இரட்சகராக இயேசுவை தன் வாழ்விலே ஏற்றுக்கொண்டார். அவர் கடைசியாக அந்த சாட்சியை முடிக்கும்போது சொல்வார், பெரியார் மரிக்கும் பொழுது சிஎம்சி வேலூர் மருத்துவமனையில் அவர் மரண தருவாயில் அவர் ஐசியூவில் அட்மிட் பண்ணி தனி ரூமில் அறையில் இருக்கும் பொழுது யாருமே பார்க்க அனுமதி இல்லாத பொழுது இவரை அனுமதித்தார்கள். அப்பொழுது பெரியார் சொல்கிறாரு, நீ உயிருள்ள கடவுளை, அவர் சரியான வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை, உயிருள்ள கடவுளை நீ தெரிந்து கொண்டாய், அதை நீ விட்டு விடாதே. உன் வாழ்நாள் வெங்காயம், அதை சொல்கிறாரு, வெங்காயம் நீ வந்து உயிருள்ள கடவுளை நீ தெரிந்து கொண்டாய், பற்றி கொண்டாய், அதை உன் வாழ்நாளில் விட்டு விடாதே, அவரே உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவார்னு அவரே சாட்சி சொல்லி மரித்ததை அங்கே கடைசியாக முடிக்கும் பொழுது பார்க்க முடியும். அல்லேலூயா. கடவுளே இல்லைன்னு உலகத்துக்கு பறைசாற்றின பெரியார் அவருடைய வாழ்வை பார்த்து, உயிருள்ள கடவுளை நீ தெரிந்து கொண்டாய், நீ அதை பற்றிக்கொள், உறுதியாக அதிலே நிலைத்திரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் அவருக்குள்ளாய் அவர் மூலமாய் பெரியாருக்கு உணர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அந்த உயிருள்ள ஒரு சாட்சி, அவர் உயிருள்ள ஒரு சாட்சி. அவர் எத்தனையோ மரணத்தை அவர் சொல்வார், நேரம்ல முடிச்சிடுறேன். அவர் சாட்சி சொல்லும் பொழுது சாய்பாபா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாய்பாபா, அவர் புட்டபர்த்தி சாய்பாபான்னு சொல்லுவாங்கள்ல, அவரிடம் நேருக்கு நேராக சவால் விட்டு அவரை சந்தித்தார். அவர் எல்லாம் உலகமே பயந்தாங்க. ஆனால் அவர் வந்து உயிருள்ள சாட்சியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை புட்டபர்த்தி சாய்பாபாவுக்கே இயேசு தான் உலகத்தின் இரட்சகர் என்பதை காண்பித்தார். நீ காமிக்கிற இந்த வல்லமையெல்லாம் பொய்யானது, கர்த்தருடைய வல்லமே மெய்யானது, அவர் எந்த ஒரு மனுஷன் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார் என்று சொன்னதை அவருக்கு வல்லமையுள்ள சாட்சியாக காண்பித்தார். அவரால் ஒன்றும் பண்ண முடியல, அந்த புட்டபர்த்தி சாய்பாபாவால் ஒன்றும் பண்ண முடியல. அவரை விட்டு கடந்து போனார். ஆனால் உலகத்தில் இவர் போனாங்களே, இவருக்குள்ளே உள்ளே போன ஒருத்தன் வெளியில் வந்ததே இல்லையே, இந்த மடத்துக்குள்ளே போன ஒருத்தன் வெளியில் வந்ததில்லையே, இந்த சாது ஜேம்ஸ் வெளியில் வருவாரான்னு பார்த்துருக்கும் பொழுது நிருபர்களாம் வந்து அவரை பேட்டி கண்டு, சாது ஜேம்ஸ் ஜெயித்தார், அவர் கடவுள் வெற்றி பெற்றார் என்று உலகத்துக்கு பறைசாட்டு, முதலமைச்சரே அவரை தேடி வந்து எப்படி உன்னால் இது முடிந்தது என்று சொல்கிற அளவுக்கு பறைசாட்டினார். அந்த சாட்சியில் அவர் சொல்லுவார். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உயிர்த்தலின் வல்லமை நமக்குள்ளே செயலாற்றணும். பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்தும் தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாவ இருள், அந்த அக்கிரமம் நமக்குள்ளே ஒரு காலம் அணுகவே விடக்கூடாது. அப்படி இருக்கணும்னா உயிர்த்தலின் வல்லமை நமக்குள்ளே தேவையாக இருக்குது. அதை நம்ம விரும்பணும். அந்த வல்லமை நமக்குள்ளே அற்புதம் செய்கிறோம், அடையாளங்கள் செய்கிறோம், அது இரண்டாம் பட்சம். ஆனால் நான் வல்லமையுள்ள சாட்சியாக, இயேசு கிறிஸ்துக்கு உயிருள்ள ஒரு சாட்சியாக இந்த வாழ்நாள் முடியும் மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். அவரே நம்முடைய தேவன். முடிவு பரியந்தம் நம்ம நடத்துவார். அவரே நம்முடைய தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பாடினோமே, அந்த வல்லமையுள்ள வார்த்தை நமக்குள்ளே செயலாற்ற வேண்டும். முடிவு பரியந்தம், மரிக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் உயிருள்ள சாட்சியாக வாழணுங்கிற அந்த தரிசனம், அந்த இலக்கு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதை தான் விரும்பணும். ஆண்டவரே, நான் இன்னும் நித்தம் நான் செத்து பிழைக்கக்கூடாது, பாவத்திலேயும் மரித்து போயிடக்கூடாது, நான் பாவம் எனக்குள்ளே செயலாற்றக்கூடாது, அது என்னிடம் வரவே கூடாது. அதற்கு உம்முடைய வல்லமை எனக்கு தேவை. என்னவானாலும், மரணமே ஆனாலும் நான் உன்னை மறுதலிக்க மாட்டேன்.
மரணமே ஆனாலும் நான் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், மரணமே ஆனாலும் எந்த நிலையிலும் என்னுடைய சாட்சியை நான் இழக்க மாட்டேங்கிற அந்த இலக்கு, அந்த தரிசனம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் போகிற போக்கில் என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனால் நம்ம இது நாள் வரைக்கும் குறிப்பாக தமிழக மக்கள் சுதந்திர காற்றை ஓரளவுக்காவது சுவாசித்திருக்கிறோம். வருங்காலங்களில் தேவன் அதை இந்த உலகம் நம்ம மூலமாய் காணணுன்னா இந்த சுவாச காற்றை, சுதந்திர காற்றை எல்லாரும் சுவாசிக்கணும். நம்ம வல்லமையுள்ள சாட்சியாக நம்ம நிற்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப இந்த இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தொகுதி மறுவரையறை செய்யப்படுகிற அந்த மசோதா தோற்று போனது. அது தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன? இப்போ சாதாரணமாக மெஜாரிட்டி இருக்கணும்னா பார்லிமெண்ட்டில் பாதிக்கு மேலே ஒருத்தர் கூட இருந்து ஓட்டு போட்டால் கூட ஒரு மசோதா ஜெயிக்கும். ஆனால் இது ஏன் தோத்துச்சு அப்படின்னா, அரசியல் அமைப்பில் கான்ஸ்டியூஷனில் சட்டமாக ஏற்றப்பட்டதை அதை திருத்தம் செய்யணுன்னா அதுக்கு பார்லிமெண்ட்டில் 3/2 மெஜாரிட்டி தேவை. இதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் இது வருங்காலங்களில் இப்படியெல்லாம் சட்டத்தை திருத்திடுவாங்க, நான் கொடுத்துருக்கிற இந்த அரசியலமைப்பு சாசனத்தையே அந்த திருத்திடுவாங்க, மாற்றிடுவாங்கன்னு அவர் நினச்சி இந்த மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் இருக்கிற மெம்பர் மெஜாரிட்டி பாதிக்கு மேலே ஒருத்தர் ஓட்டு போட்டால் கூட ஜெயிச்சுங்கிற அது இந்த அரசியலமைப்பு மாற்றுறதுக்கு உதவாது. 3/2 பேர் இருக்கணும், ஆதரவு தெரிச்சா தான் சட்டத்தையே திருத்த முடியுங்கிறத எவ்வளோ ஞானமாக வருங்காலத்தை குறித்து தீர்க்கமாக அந்த மேதை அந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறார். இப்போ நான் எதுக்கு சொல்ல, நான் பொண்ணும் கதை சொல்லலை, நேரத்தை விரயமாக்கலை. அப்படிப்பட்ட ஒரு மேதை, சட்ட மேதை இந்த இந்திய தேசத்தை குறித்து, இந்த கடந்த காலங்களில் இருந்த இருள், இந்த இந்தியாவை அலக்களிக்கிற இருள் மேற்கொண்டும் சுதந்திர இந்தியாவில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவோ யோசித்து அனுபவத்திலிருந்து அந்த சட்டத்தை அவர் ஏற்றிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு அவங்க கொண்டு வந்த அந்த திட்டம், பாதகமான திட்டம் முறியடிக்கப்பட்டது. ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் அம்பேத்கர் பெரிய மேதை, அவர் படித்தவர், பாரிஸில் போய் பட்டம் பெற்றவர். அந்த பாரிஸ் பட்டம் பெற்றவங்களை எந்த ஒரு அரசாங்கமும் முன் அனுமதியின்றி அவரை கைது பண்ண முடியாதான். அந்த அளவுக்கு அந்த பட்டம் பெற்றவங்களுக்கு அவ்வளோ ரைட்ஸும், உலகத்தில் எந்த ஒரு தேசமும் அவரை கைது செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவர் படித்த ஒரு மேதை. எனக்கு என்ன ஒரு துக்கமாக இருக்குன்னா, அவ்வளோ படித்தவர் பல லட்சம் பேர்த்த பௌத்தத்துக்கு நடத்தினார். ஏன் நடத்தினார் அப்படின்னு ஒரு விவாதிக்கும் பொழுது, அது விவாத பொருளாக எடுக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, வேதத்தை படிக்கிறவர்கள், அவர் உள்நாட்டிலையும் இருந்திருக்கிறாரு, வெளிநாட்டிலையும் போய் படிச்சிருக்கிறாரு, அவர் அநேக மொழிகளை கற்றிருக்கிறார், நிறைய பாண்டித்யம் பெற்றவர் மொழிகளில், அவர் ஆங்கிலத்திலையும் நல்லாவே படிச்சிருக்க முடியும். இந்த பைபிளை அவரும் படிச்சிருக்கிறார். ஆனால் அவர் என்ன பார்த்தார்னா, பைபிளில் சொன்னதை, பைபிளை போதிக்கிறவங்க, பைபிளை எடுத்து அவர் வழியில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களோட வாழ்க்கை இந்த வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் அமையவில்லை. எப்படி நான் ஒரு மார்க்கத்தை வேண்டாம் என்று புறந்தள்ளுகிறேனோ, அவங்களுக்குள்ளே என்ன கிரியை செய்கிறதோ அதே கிரியைகளை நான் இவர்களுக்குள்ளே நான் பார்க்கிறேன், ஒரு மாற்றத்தையும் காணவில்லை, ஆக எல்லாமே ஏமாத்து தான் அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து இடறி அவர் வேறு மார்க்கத்துக்கு பல லட்சத்தை நடத்தி விட்டார். இது எவ்வளோ பெரிய துக்கமான ஒரு விஷயம் பாருங்கள். மகாத்மா காந்தி அதான் சொல்கிறாரு. மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவை போதித்த போதனையில் ஒன்றை நீங்கள் பின்பற்றி நடந்தாலே போதும், நீங்கள் கிறிஸ்துவை போல வாழ்ந்துடலான்னு சொல்கிறார். இப்போ அவருக்கு ஒரு இடரல் வருது. ஸோ இப்போ இந்த இடரல் இல்லாதபடிக்கு ஜீவனுள்ள சாட்சியாக, உயிருள்ள சாட்சியாக நாம் வாழணுங்கிறதுக்காக தான் தேவன் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம தான் உயிருள்ள சாட்சி. ஒவ்வொருத்தரும், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் உயிருள்ள சாட்சியாக. ஆண்டவர் சொன்னார், எவ்வளோ நம்பிக்கையோடு சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்களே என்னுடைய சாட்சிகளாக இருக்கிறீர்கள்.
நீங்கள் தான் என்னுடைய சாட்சி. அந்த 12 பேர் தான் அந்த உலகத்தை கணக்குறாங்க. அதில் ஒருத்தர் தான் தோமா. அவர் இங்கே வந்து ஜீவனையே கொடுத்துருக்கிறார். ஆனால் தேசம் இன்றைக்கும் இரட்சகரை அறியவில்லை. நெருக்கடி தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு விடுதலை சுதந்திரம் இன்னும் கிடைக்கல. நமக்கு விடுதலை கூட ஆராதிக்கக்கூடிய நமக்கு தமிழகத்தில் ஒரு பங்கு சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் மற்ற மாநிலங்களில் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலில் இருக்கிறாங்க. ஆனால் உலகம் தேசம், இந்திய தேசம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறியவில்லை. அறியாமல் இருக்கிறதுக்கு நீங்களும் நானும் தான் காரணம், நானும் நீங்களும் தான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தான் உணரணும். உயிருள்ள யாருக்கும் நம்ம ஒன்றும் யாரும் நமக்கு மார்க் போடணும் இல்லை. ஆண்டவரே அங்கே வாசித்த ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், நான் உங்களுக்கு மீட்பர் இரட்சகமாக இருக்கிறத மாம்சமான யாவரும் காண்பார்கள்னு அவர் வாக்கு பண்ணிட்டார். நாம் வெளிச்சம் போட்டு காமிக்கணும் தேவையில்லை. நமக்குள்ளே அவர் உயிர்த்தலின் வல்லமை செயலாற்றினா இந்த உலகம் நம்மை இவருக்குள்ளே கிறிஸ்து செயலாற்றுவதை, மீட்பெரும் இரட்சகருமாய் நமக்குள்ளே அவர் இருக்கிறதை இந்த மாம்சமான யாவரும் காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம விரும்புவோம். அதை ஒரு இலக்காக வைத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போவோம். கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பந்தியை ஆசரிப்போம். ஒரு சின்ன ஜெபத்தை செய்து முடிச்சுட்டு பந்தியை ஆசரிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவிலே கண்ட உம்முடைய கண்கள் எங்களை பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீட்டெடுத்து எங்களை நீ உயிர்ப்பித்திருக்கிறீர். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தவர்களை நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற உயிர் உள்ளவர்களாக, பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஜெயித்தவர்களாக, உயிர் உள்ள சாட்சிகளாக எங்களை நீ மாற்றியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சிந்தின இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தீர், எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தீர், எங்களை உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக நீ மாற்றியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தலின் வல்லமை ஆண்டவரே தொடர்ந்து எங்களுக்குள்ளே செயலாற்ற தேவன் கிருபையாக இறங்கும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் நாங்கள் தாயின் கருவிலே உருவான அந்த நாள் முதல் கொண்டு, அந்த நிமிஷம் கொண்டு, இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் உம்முடைய கிருபை எங்கள் மேலே அபரிவிதமாக இருக்கிறதுனாலே, உம்முடைய அன்பு இரக்கம் எங்கள் மேலே நீர் தொடர்ந்து பாராட்டி வருகிறதுனாலே இந்த நாள் வரைக்கும் நாங்கள் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிற ஆண்டவரே, ஜீவனோடு இருக்கும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக, வல்லமையுள்ள சாட்சிகளாக, உயிருள்ள சாட்சிகளாக உம்மை மகிமைப்படுத்தி எங்களுடைய ஜீவ நாட்களை ஓடி முடிக்க தேவன் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உம்முடைய வல்லமை எங்கள் மேலே ஊற்றும். ஆதி அப்போஸ்தலன் மேலே ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, நாங்கள் பெற்ற அபிஷேகம் எங்களுக்குள்ளே செயலாற்றும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும். மீண்டும் ஒரு விசையாக எங்களை நாங்களே உயிர்த்து உணர செய்யும். ஆண்டவரே, இந்த பந்தியிலே கையிட போகிற நாங்கள் எங்களே நாங்கள் நிதானித்து அறிந்து உம்மோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி உம்முடைய உயிர்த்தலின் வல்லமையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளிலே ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய பந்தியில் கையிட்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பந்தியில் கையிட்ட ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் உடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை ஆண்டவரே வல்லமையாக ஆண்டவரே மேன்மையாக கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய
யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொன்ன வாக்கு ஆண்டவரே இந்த பந்தியில் கையிட்ட ஒவ்வொருக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். மாம்சமான யாவரும் நீ இரட்சகராய் அவருக்குள்ளே செயலாற்றுவதை, மீட்பராய் வாழ்கிறதை உலகம் காணும்படியான கிருபையை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவரே வல்லமையாய் ஊற்றும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தலின் வல்லமை எங்களுக்குள்ளே செயலாற்றி அநேகருக்கு நாங்கள் உப்பாக ஒளியாக ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த இலக்கு, அந்த தரிசனம் ஆண்டவரே, அந்த உயிர் மீட்சி எங்களுக்குள்ளே உண்டாயிருக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே பின்னானதை மறந்து முன்னானதை நாட எங்களுக்குள்ளே நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த வேண்டுகிற அந்த உன்னதமான தரிசனம், அந்த இலக்கு எங்களுக்கு உண்டாயிருக்க நீ கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த பந்தியிலே கையிடாத ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ உயிர் மீட்சி அடைய உம்மோடு கூட ஒப்புரவாக ஆண்டவரே தேவன் கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளாமல் இருக்கிற ஆண்டவரே வீட்டில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ரகுவத் பெண்ணியல் திருச்சபைக்காக ஆண்டவரே மன்றாடுகிறோம். அவர் ஒவ்வொருவரிலும் நீர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். உயிர்ப்பிக்கும் வல்லமை அவர்களுக்குள்ளாய் செயலாற்றும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே பாவத்திலும் அக்கிரமத்திலிருந்தும் ஆண்டவரே உயிர்ப்பித்த உடைய ஆண்டவரே வல்லமை தொடர்ந்து சந்ததி சந்ததியாய் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளாய் செயலாற்ற நீ கிருபையாய் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயமாக ஆண்டவரே திங்கட்கிழமையே ஆண்டவரே இந்த தேர்தல் முடிவிலே உமது நாமம் மகிமை அடைய வேண்டும். உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசத்தில் குறிப்பாக தமிழகத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். நீர் சித்தம் கொண்டவர்களை, நீர் திட்டம் பண்ணினவர்களை, நீர் ஆண்டவரே அதிகாரத்தில் அமர்த்த சித்தம் கொண்டவர்களை நீர் அமர்த்தும்படியாய் செபிக்கிறோம். அவருக்குள்ளாய் ஆண்டவரே உமது நாமம் மகிமை அடைய வேண்டும். அவர்களுக்குள்ளாய் இந்த தேசம் அமைதி பெற வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும், நன்மையை புசிக்க வேண்டும். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமாதானம் எங்கள் தேசத்திலே பெரிதாய் இருக்கும்படியாய் செபிக்கிறோம். புதிய ஆட்சி அநேகருக்கு ஆண்டவரே நன்மை பயக்கக்கூடிய ஆட்சியாக அமைய தேவன் கிருபையாய் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும். ஆண்டவரே ஊழியத்துக்காக சென்றிருக்கிற எங்கள் ஊழியரை நினைத்து அவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர் 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக மிஷினரி பணியை செய்ய தேவன் அவருக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரோடு கூட பணியாற்றின ஆண்டவரே உம்முடைய தாசன் ஊழியர் 50 ஆண்டு காலம் அந்த ஊழியத்தை வெற்றிகரமாய் முடிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அவர்கள் எடுக்கிற ஆண்டவரே இந்த துதி ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா நிகழ்வுகளிலும் உமது நாமம் மகிமை அடையட்டும். எங்கள் ஊழியரை எடுத்து ஆண்டவரே நீர் பாவிக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கூட அந்த மிஷினரி தரிசனத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய சந்ததிகளுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய சந்ததிகள் ஆண்டவரே உப்பு ஒளியாக உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த இலக்கை அடைய ஆண்டவரே அந்த வாஞ்சையை அடைய அந்த விருப்பம் பெற தேவன் கிருபையாய் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய அனுக்கிரகமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் மூலமாய் அறிய வேண்டிய அனைவரோடும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.